வணக்கம் சொந்தங்களே, இந்த காணொலியில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை நீங்கள் காண போகிறீங்க. இந்த பெனமரம் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நாங்கள் பெனமரம்னு சொல்கிறது ஒரு வித்தில் தவறும்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து கிளையே இருக்காதுன்னு சொல்லி தான் நாங்கள் பாடப்புதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள் எத்தனை கிளை இருக்குன்னு சொல்லி பாருங்களா, ஒரு மரத்திலேயே ஒரு மூன்று கிளை இருக்குது. இந்த பெனமரம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சியில் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உற்சவம் எல்லாம் நடந்துட்டுருக்கும். இப்போ இன்றைக்கு தான் தீர்த்த திருவிழா முன்னாடி அந்த கோயிலுக்கு வந்திருந்தனால அப்படியே இந்த பக்கத்தில் இருந்த இந்த பெனமரமே நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், பெனமரம் வந்து ஒரு கிளையிலான இருக்கணும், இது என்ன 3 கிளையில் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. கிட்ட போய் பார்த்தா உண்மையிலேயே 3 கிளை தான் இருக்குது. பாருங்க, ஒரு மரம் தான் ஒரு மரம் தான் கீழே இருந்து போகுது. இதுதான் மரத்தினுடைய அடிப்பகுதி. ஒரு மரம், அந்த ஒரு மரத்திலேருந்து கிளை வேறுங்க எப்படி எல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி பார்க்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதி எல்லாமே பாருங்க, சுத்தவரை எல்லாமே பெனமரம் தான். பெனமரம் தான் சுத்தவரை இருக்குது. நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே பெனமரம் தான் இருக்குது. அதில் இந்த இடம் மட்டும் ஒரு மரத்திலேயே 3 கிளை இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணாவோட விசாரிச்சினான், அவரும் சொல்லியிருந்தவர், இது வந்து நீங்கள் பார்க்குற இடம் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல இருக்கிற பெனமரம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதே மாதிரி வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு முன்னுக்கும் இப்படி ஒரு 5 கிளை கொண்ட பெனமரம் நிற்குது என்று ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துக்கு மட்டும் இப்படி வித்தியாசமாக 5 கிளை கொண்ட மரங்கள் 2 இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இருக்கின்ற இடம், உங்களோட இடம், அதாவது வேறு நாட்டில் இருந்து இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட இடங்களில் இப்படி பெனமரமாக இருக்கலாம், இல்லாட்டி தென்னை மரமாக இருக்கலாம். இப்படி வேறு ஒரு விதத்தில் தவறுமென்று சொல்கிறது, இப்படி வேறு 3-4 கிளைகள் கொண்டதாக இருக்குமாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சு கொள்கிறோம், இப்படி வேறு இடங்களையும் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். இப்போ இது வந்து எங்கள்ட இலங்கையில் இருக்கிற, அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இருக்கிற கிளை கொண்ட பெனையத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறேன். இந்த காணொலி பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.